Hello everyone. நம்ம first chapterல third example பார்க்க போறோம். So வாங்க பார்க்கலாம். Let L be the set of all lines in a plane. Lங்கிற செட்டுக்குள்ள என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா elements வந்து set of all lines. ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு லைனா எடுத்துக்கிட்டாங்க. And relation பாருங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. What be the relation L defined as R equal to ordered per set of all ordered per L1, L2. எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. L1 is perpendicular to L2. சோ ஒரு லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் பர் இந்த ஆர்ங்கிற ரிலேஷன் செட்குள்ள இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணணும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து ஆஸ் யூஷுவலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணா ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன மீனிங்னா ஒரு எலமெண்ட் வந்து அதே எலமெண்ட்டுக்கு ரிலேட் ஆகி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க பாருங்க, அப்போ ஒரு லைன் எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு லைன் L1 ஒரு லைன் வந்து அதே லைன் வந்து அதுக்கு என்னதான் இருக்காதுன்னா பெர்பெண்டிகுலரா இருக்காது. A line cannot be perpendicular to itself. So R வந்து என்ன அப்படின்னா is not reflexive. ஓகேவா? R is not reflexive. ஏன்னா ஒரு லைன் வந்து அதுக்கு என்னதான் பெர்பெண்டிகுலரா இருக்காது. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, சிமெட்ரிக் ப்ரூஃப் பண்ண போறோம். சிமெட்ரிக் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ஆர்ங்க ரிலேஷன் செட்குள்ள ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ண ஆர்டர் பேரும் அதே செட்குள்ள இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதான் பண்ண போறோம். ஆர்டர் பேர் என்ன எடுத்துக்கிட்டேன்னா L1, L2 L1, L2 belongs to R ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா L2, L1 belongs to R ன்னு சொல்லணும். சொல்லிட்டுனா R வந்து சிமெட்ரிக் ஆயிடும். ஓகேவா? சோ L1, L2 belongs to R. R ல ஒரு ஆர்டர் பேர் இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த முத இருக்கிற லைன் வந்து செகண்ட் உள்ள லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ L1, L2 belongs to R னா என்ன மீனிங் அப்படின்னா L1 is perpendicular to L2. ஓகேவா? சோ L1 L2க்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா அப்ப L2வும் L1க்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன எழுதிக்கலாம்னா L2 is perpendicular to L1 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ ஒரு லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்தா அதோட ஆர்டர் பேர் எதுக்குள்ள வந்துரும்னு சொன்னோம், அந்த ஆர் டெஃபினிஷன் படி ஆர்ங்கிற செட்டுக்குள்ள வந்துரும். சோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா L2, L1 அப்படிங்கிற ஆர்டர் பேர் வந்து எதுக்குள்ள வந்துரும்னா ஆறுங்கிற செட்டுக்குள்ள வந்துரும். ஓகேவா? சோ L1, L2 belongs to R ன்னு எடுத்துக்கிட்டோம். L2, L1 belongs to R ன்னு கிடைச்சிச்சு. சோ செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. அதாவது R வந்து எழுதாருன்னா சிமெட்ரிக் ஆகும். ஓகேவா? தேர்ட் பாருங்க, டிரான்சிட்டிவா நம்ம செக் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஷோ தட் தான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்சிவாவும் இருக்காது, டிரான்சிட்டிவாவும் இருக்காதுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். டிரான்சிட்டிவ்னா என்ன மீனிங்னா ரெண்டு ஆர்டர் பேர் எடுத்துப்போம் இல்லையா? ரெண்டு ஆர்டர் பேர் L1, L2 L1, L2 belongs to R and இன்னொரு ஆர்டர் பேர் L2, L3 L3 belongs to R ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம்னா L1, L3 belongs to R ன்னு வருதான்னு செக் பண்ணணும். அப்படி வந்துச்சுன்னா R வந்து டிரான்சிட்டிவ், இல்லைன்னா நாட் டிரான்சிட்டிவ். ஓகேவா? சோ பாருங்க L1, L2 belongs to R னா என்ன மீனிங்? இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? L1 is perpendicular to L2. அதே மாதிரி இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? L2 is perpendicular to L3 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? சோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் போடுறேங்க. இப்ப பாருங்க, இப்ப L1ங்கிற லைன் நான் டிரா பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி L2ங்கிற லைனை நான் இப்ப டிரா பண்றேன். இப்ப L1 வந்து பாருங்க L2க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கான். சோ அப்ப அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி L2ங்கிற லைன் டிரா பண்றேன். ஓகேவா? L2 வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா L3க்கு. அப்ப இன்னொரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து நான் டிரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ நான் மார்க் பண்றேன் ஃபர்ஸ்ட். இதுதான் என்னன்னா L1. ஓகேவா? இந்த நம்ம எப்படி போட்டிருக்கோம்ல இந்த லைன் வந்து ஹரிசான்ல போட்டிருக்க லைன் வந்து L2. இந்த லைன் வந்து L3. இப்போ ஃபிகர் பாருங்க, L1 is perpendicular to L2. கரெக்டா தான் போட்டிருக்கோம் இல்லையா? L1ங்கிற லைன் வந்து L2க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி போட்டாச்சு. இப்போ பாருங்க L2 வந்து L3க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப L2 இப்படி இருக்குன்னா அப்ப L3 வந்து கண்டிப்பா இப்படிதான் போடணும். இப்படி போட்டாச்சு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? L1ம் L3 இந்த ஆர்டர் பேர் வந்து ஆர்க்குள்ள இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆர்க்குள்ள இருக்குன்னா அப்ப அது கண்டிப்பா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இப்ப பாருங்க L1ஐயும் செக் பண்ணுங்க, L3யும் செக் பண்ணுங்க. அந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கா? இல்ல. நம்மளுக்கு என்னதான் இருக்குன்னா பேரலா கிடைச்சிருக்கு. சோ என்னன்னா L1, L3 அப்படிங்கிற ஆர்டர் பேர் வந்து ஆர்க்குள்ள பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? சோ ஆர் இஸ் நாட்
டிரான்சிட்டிவ் கண்டிஷனை ஃபில் ஆயிடும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Example 4. Show that the relation R in the set 1, 2, 3 given by செட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1, 2, 3ங்கிற 3 எலமெண்ட் இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆர்ங்கிற செட்ல உள்ள எலமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 3 இருக்கு, அண்ட் 1, 2 இருக்கு, 2, 3 இருக்கு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணா அது ரிஃப்ளெக்சிவா இருக்கு, ஆனா சிமெட்ரிக்காவும் இல்ல, டிரான்சிட்டிவாவும் இல்லன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம என்ன சொன்னோம், அந்த செட் இருக்குல்ல, அந்த செட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதே எலமெண்ட் கூட ரிலேட் ஆகியிருக்கிற ஆர்டர் பேர் எல்லாமே ஆறுங்கிற ரிலேஷனுக்குள்ள இருக்கும். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 எடுத்துக்கோங்க. இப்போ 1, 1 ஆர்ல இருக்கா செக் பண்ணுங்க. இருக்கு. 1, 1 இருக்கு. 2 எலிமெண்ட் பாருங்க. அப்போ 2, 2 இருக்குதா? 2, 2வும் இருக்கு. 3ங்கிற எலிமெண்ட் பாருங்க. 3, 3 இருக்குதா? 3, 3யும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. அதாவது ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கு. இப்போ வந்து சிமெட்ரிக்கா நம்ம செக் பண்ணணும். இப்போ ஆர்ங்கிற செட்ல பாருங்க 1, 2ங்கிற எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? செகண்ட் கண்டிஷன் செக் பண்றோம். 1, 2 அப்படிங்கிற ஆர்டர் பேர் வந்து பிலாங்ஸ் டு ஆர் இருக்கு. பட் 2, 1 டசன்ட் பிலாங்ஸ் டு ஆர். ஆர்ல இருக்கா செக் பண்ணுங்க. ஒரு ஆர்டர் பேர் ஆர்ல இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண ஆர்டர் பேரும் நான் என்ன சொன்னேன், ஆர்ல இருக்கணும். சோ 2, 1 பாருங்க, ஆர்ல இல்ல. சோ ஆர் வந்து என்னன்னா சிமெட்ரி கிடையாது. ஓகேவா? தேர்ட் கண்டிஷன் பாருங்க, அதுவும் ஈஸி தான். டிரான்சிட்டிவ் பாருங்க, 1, 2, 2, 3 இந்த ரெண்டு பேர் வந்து ஆர்க்குள்ள இருக்கு அப்படின்னா 1, 3யும் என்னன்னா ஆர்க்குள்ள இருக்கணும். இருந்துச்சுன்னா டிரான்சிட்டிவ். இருக்கான்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல, 1, 3யும் ஆர்க்குள்ள இல்லை. சோ இது வந்து என்ன, நாட் டிரான்சிட்டிவ். ஓகேவா? இது சின்ன எக்ஸாம்பிள் தான்.